இயேசு சிலுவையில பாவத்தை போக்கினார் என்று எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதே நேரத்தில் என் வியாதியை சுமந்தார் என்று தீவிரமா விசுவாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்த அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அந்த 3ஆம் வசனத்திலையும் 4ஆவது வசனத்திலையும் 3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர் இருக்கு. அப்புறம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்ன்னு இருக்கு. இந்த இந்த பாடு காமிக்கிறேன். இந்த பாடு துக்கங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மற்ற எல்லா இடத்துலையும் வேதனைகள், நோய்கள், வலிகள் அப்படித்தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன் அதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம்னா, எல்லாம் கவனிங்க, ஏதை நம்ம அறிந்து கொள்வது அந்தளவு முக்கியம்னா, சிலுவையில் பாவத்தை போக்கினார் என்று எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதே நேரத்தில் என் வியாதியை சுமந்தார் என்று தீவிரமாக விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நான் பாவமாக வாழக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா அவர் பாவத்தை சுமந்தார். அதே நேரத்தில் வியாதியும் சுமந்திருக்கிறார் என்றால் நான் வியாதியில் வாழ்வது என்னை குறித்து தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய நோக்கம் கிடையாது. அந்த பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஸ்ட்ராங் நம்பர் சொல்கிறேன், H2483, அதான் ஸ்ட்ராங் நம்பர். அது பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ராங் நம்பர். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 22 தடவை, இந்த பகுதியும் சேர்த்து 22 தடவை வியாதிகள், நோய்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. எங்கே முதல்ல ஆரம்பிக்கிறது என்றால் உபாகம் 7:15 ஆரம்பிக்குது. அங்கே தான் அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பிக்குது. எங்கே கடைசியில் முடியுதுன்னா ஓசியா 5:13 எப்ராஹிம் தன் வியாதியும், எப்ராஹிம் அந்த வியாதிங்கிறது கொலி, அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கொலி. கொலின்னா வியாதி. மற்ற எல்லா இடத்துலையும் வியாதின்னா மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே இங்கே மட்டும் ஏன் பாடுகள் மொழிபெயர்த்திருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேதத்தை ஃபஸ்ட்டு அந்த 13ஆம் நூற்றாண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கிங் ஜேம்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுறார் அதை மொழிபெயர்க்கலான்னு சொல்லி. மொழிபெயர்க்கும்போது சபையில் சுகம் இல்லைன்னு போதிக்கப்படுகிறது. மீட் பிளேஸ் சுகம் இல்லை அப்படின்னு போதிக்கப்படுகிறது. சுகத்தை பேசலை சபையில். இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி சபை கிடையாது. அன்றைக்கி சபை தான் கவர்மெண்ட்டை ஆளுகை செஞ்சு. அப்போ சபையில் எத்தனை நாள் சுகம் இல்லைன்னு போதிக்கப்படுகிறது. திடீர்னு ஒரு வியாதியை மீட் பிளேஸ் சுமந்தார்னா அப்போ ஏன் போதிக்கலன்னு பிரச்சனை வரும். என்ன பண்ணிட்டாங்கன்னா பாடுகள் மொத்த பொதுவாக போட்டுருங்க, புத்தி இல்லவன் புரிந்து கொள்ளட்டும்னாரு. இன்றைக்கி நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய உதவி இருக்குது, ஒத்தாசை இருக்குது. எந்த ஆவியானவர் ஏசையாவுக்கு விஷன் காமிச்சாரோ அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இருக்கிறார். அவங்க பாடுகள் துக்கங்கள்னு எபிரேய மனுஷன் படிக்க மாட்டான். அவனுக்கு ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் படிப்பான். அதில் கொலி, சிக்னஸ் அண்ட் டிசீஸ், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மத்தேயு புரஜாதி மக்களுக்கு எழுதுறாரு. அதாவது யூதனுக்கு எழுதுனா கூட, அவர் யூதன், மத்தேயு சுவிசேஷம் யூதனுக்கு எழுதுறாரு. இன்னைக்கு சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் போகுது, புரஜாதிகளும் படிக்கிறாங்க. அவர் மத்தேயு 8:17 ஏசாயா 53 கோட் பண்ணும் பொழுது நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா எழுதியிருக்கிறபடிங்கிறார். ஏசாயா பாடுகள் எழுதினார், அவர் எப்படி எழுதி மொழிபெயர்க்கிறாரு? நோய்கள். என்ன எந்த ஆவியானவர் ஏசாயாவுக்கு சொன்னாரோ அதே ஆவியானவர் மத்தேயுக்கு சொல்றாரு. மெய்யாகவேங்கிறாரு. பாவத்தை மெய்யாவே சுமந்தாரா? அப்ப வியாதி மெய்யாவே சுமந்தார். பாவத்தை மெய்யாவே சுமந்தார் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கான பரிசுத்தமா வாழணும். ஒரு ரசிக்கப்பட்டவன் கண்ட மாதிரி வாழ்றான்னா என்ன சொல்றீங்க? என்னப்பா நீ சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க, கர்த்தருடைய மகிமைக்கா வாழுப்பா அப்படின்னு சொல்லலையா? சொல்றீங்கல்ல. அதே போல அவர் பாவத்தை மெய்யாவே சுமந்தாருன்னா பரிசுத்தமா வாழணும். என் வியாதியை சுமந்தார் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கான சோமா வாழணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படணுங்க. வாசிப்போம் 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, கரெக்டாக வாசிப்போம், மெய்யாகவே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை சுமந்தார்.
இந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மகோப்புங்கிற வார்த்தை. இந்த மகோப்புங்கிற வார்த்தை 15 முறை வேதத்தில் வலின்னு சொல்லப்பட்டிருக்கு, வேதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் முதல் அந்த மகோப்புங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா, வாசிங்களேன், யாத்திராகமம் 3:7 இங்கே தான் அந்த வார்த்தை முதல்ல வருது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற இந்த வேதனைங்கிற வார்த்தை தான் ஏசாயா 53 துக்கம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நம்முடைய வியாதிகளை சுமந்தார், அதே நேரத்தில் நம்முடைய வேதனைகள் சுமந்தார்.